ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கறி கொழுப்பு. ஆஹா, பார்க்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுதே. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ ஆட்டு கொழுப்பு. அதை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமாங்க. தக்காளி, பச்சை மிளகாய், சிறு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. ஆரம்பிக்கலாம். தக்கி தக்கிட எண்ணெயை நல்லா காயிட்டும். அதுக்கப்புறம் கடுக்க போட்டுக்குங்க. கட்டுன்னு நல்லா புழிஞ்சி வெளியே வந்ததுக்கப்புறம் சிறு வெங்காயம் போட்டுக்கலாம். தக்கத்தீம பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டாச்சா? அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? ஒன்று கிளறணும். இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா வதங்கி வரும். அடடா, ஸ்லோ மோஷன்ல வதக்குறாங்களே. இப்ப இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க, சீக்கிரம் பண்ணுங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மிளகுத்தூள், ஹோம்மேட் மசாலா, மட்டன் மசாலா. ஐயோ அத்தா, எத்தனை முறை தான் கழுவுவேன். சீக்கிரம் கலந்து, எனக்கு சீக்கிரம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி போடே. ஆஹா, பார்க்கவே கண்ணிலே சாப்பிடும் போல இருக்கே. வந்துட்டாங்க. சீக்கிரம் போடுங்க. மிக்ஸ் பண்ணுங்க சீக்கிரம். நீக்கு ஒரு பொடிக்க போற. நானு அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம். எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆஹா, பாதி வெந்துடுச்சு போல இருக்கு. பசிய தூண்டுதே. இன்னும் தண்ணி இருக்கே. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பொடிக்க போறோம் பாருங்க. ஆஹா, வெந்துடுச்சு போல இருக்கு. இப்ப எனக்கு கொடுத்துருவாங்க சர்வ் பண்ணி. வெரி குட். அழகா இருக்கு பாருங்க. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ருத்ரன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அம்மா, எனக்கு ஒரு வாய் கொடுமா. ஆஹா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ருத்ரன் கிச்சன்.